Hello everyone, I am Dr. Kanaka. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 2011ல மேத்தமெட்டிக்ஸ் நெட்ல கேட்ட கொஸ்டின் 73 கொஸ்டின் நம்பர் 73 தான் பார்க்க போறோம். இது லீனியர் அல்ஜிப்ரால இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ்ல வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் அந்த டாபிக்ல உள்ள எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஸ்டினா நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 73 பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது n பை n பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஐங்கிறது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் அப்படின்னா டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, அதை தான் நம்ம வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு சொல்றோம். எப்போ அப்படின்னா ஏதாவது ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது எக்ஸ் ஆர்எல்ல ஒரு நான் ஜீரோ வெக்டரை எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு வெக்டராக இருக்கும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒன் எக்ஸ்என் அந்த மாதிரி ஒரு காலம் வெக்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் அது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரியல் நம்பர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் டெஃபினேஷன். இப்போ இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஷனா கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் ரெண்டு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ஃபாலோயிங் இந்த இதுல வந்து எதெல்லாம் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்ட் சி கொஸ்டின். ஸோ பார்ட் சிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒன்று கூட எத்தனை ஆன்சரா 2 3 4 கூட ஆன்சரா வரலாம். ஓகே, நம்ம ஒன்று செக் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். ஏ பிளஸ் பி. ஏ ஒரு சிமெட்ரிக் பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு தெரியும், பி ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு தெரியும். ஏ பிளஸ் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்துக்கணும். எக்ஸ் வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டராக எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ பிளஸ் பி. ஸோ அதை அப்படி போட்டுக்கணும். இந்த பக்கம் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இது சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ, இந்த எக்ஸ் அப்படி மல்டிப்ளை ஆகும். ஓகே, எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ் அப்படின்னு வரும். ப்ளஸ் நடுவில் உள்ள ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் பி எக்ஸ்ன்னு வரும். நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஏவும் பியும் பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸ் வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டர் அப்படிங்கும்போது இது வந்து என்னவா இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா அதான் டெஃபினேஷன், ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ்னால இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவா இருக்கும். ஸோ இப்போ அடிஷன் என்னவா இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவா இருக்கும். அப்படின்னா என்னதும் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ் வந்து என்னவா இருக்கு, பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸா இருக்கு. ஓகே, இதுக்கு ஏ பிளஸ் பி வந்து சிமெட்ரிக்கா இருக்கணும். ஓகே, ஏவும் பியும் சிமெட்ரிக்கா இருந்தா ஏ பிளஸ் பி வந்து சிமெட்ரிக்கா தான் இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இதை வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது இப்போ பார்ட் பிஏ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பிஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஏ. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸால மல்டிப்ளை பண்ணுங்க இங்கே முன்னாடி. அதே மாதிரி எக்ஸ் நான் ஜீரோ வெக்டராக எடுத்துக்கிட்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏபிஏ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி வரும், இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கு, இங்கே ஏ அப்படியே இருக்கும். சரியா, இங்கே ஏ அப்படியே இருக்கும். ஆனால் ஏ இங்கே சிமெட்ரிக் அப்படிங்கிறதுனால ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால ஏவுக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பி அப்படியே இருக்கு, ஏஎக்ஸ் அப்படியே இருக்கு. சரியா, ஸோ இப்போ பார்க்கும்போது எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பி அப்படியே இருக்கும், ஏஎக்ஸ் அப்படியே இருக்கு. சரியா, இப்போ வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்ததுன்னா ஏஎக்ஸும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா சப்போஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஏன்னா இது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ அதனால என்னது, இது வந்து ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணா இதுவுமே ஜீரோ வரும். இது கான்ட்ரடிக்ஷன், பிகாஸ் ஏ வந்து என்னவா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால இது ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவா தான் இருக்கும், ஜீரோவா இருக்காது. ஸோ அதனால எப்பவுமே வந்து ஏஎக்ஸ் வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னா நான் ஜீரோவா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஏஎக்ஸ் வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டர். அப்படின்னா அதோட டிரான்ஸ்போஸும் என்னவா தான் இருக்கும், நான் ஜீரோவா தான் இருக்கும். ஸோ அதனால இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதை தான் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். ஸோ இந்த நான் ஜீரோ வெக்டரு அதோட டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸை தான் நீங்க கேபிட்டல் எக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன், ஏஎக்ஸை வந்து ஒய்ன்னு எடுத்துட்டீங்க என்ன வரும், இப்போ ஒய் டிரான்ஸ்போஸ் பி பி ஒய்ன்னு வரும். இது வந்து என்னவா இருக்கும், ஒய் வந்து என்ன
ஒரு நான் ஜீரோ வெக்டர் தானே. P பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ்னால இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடுது. சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இது ஒரு பாசிட்டிவ்னு கிடைச்சதுனால எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏபிஏ எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ். அதனால இது ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகே. ஆப்ஷன் ஏவும் கரெக்ட், ஆப்ஷன் பியும் கரெக்ட். அடுத்தது ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஐ அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்னஸான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும்? இங்கே எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இருக்கு. ஏ ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏன்னு எழுதிக்கலாம். சரியா? இந்த எக்ஸ் அப்படியே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏவுக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இந்த இடத்துல ஐடென்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சேம் மீனிங் தான் கொடுக்கும். ஸோ சும்மா நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏஎக்ஸ் இங்கே இருக்குது. இது அப்படி முன்னாடி அப்ளை பண்ண மாதிரி தான். இதை எப்படி மாற்றிக்கலாம்? எக்ஸ் ஏ வந்து ஏஎக்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். இது ஐ இருக்கும், ஏஎக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து என்னது? ஐ எப்பவுமே ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ் தான். இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸோட எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஐ எக்ஸ் அப்படிங்கும்போது இது ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டூ ஸ்கொயர். அதாவது எக்ஸை வந்து இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்என் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். பிளஸ் இதை மல்டிப்ளை நீங்களே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்என் ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் தான். சரியா? ஸோ பாசிட்டிவாக இருக்கும்போது இது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் தான் இருக்கிறனால இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ அதனால இது ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு தெரியும். ஐடென்டிட்டி ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ்னு தெரியும். ஆட் பண்ணாலும் பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா நம்ம ஆப்ஷன் ஏல அப்படி தான் எடுத்திருக்கோம். ஓகே. அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிடும். அடுத்தது பார்ட் டி. அப்போ ஆப்ஷன் சியும் என்னது? பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸ். அதுவுமே கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆப்ஷன் டி அப்படிங்கும் போது என்னது? ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏ சிமெட்ரிக்கா இருக்கு, பி சிமெட்ரிக்கா இருக்கு, ஏபி சிமெட்ரிக்கா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அதனால அந்த கண்டிஷனே வந்து ஃபெயில் ஆகுதுங்க. பிகாஸ் ஏன்னா ஏபி சிமெட்ரிக்கா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பிஏன்னு வரும். சரி. அப்போ ஏபி டிரான்ஸ்போஸ் போடும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு தான் வரும். இப்போ பி டிரான்ஸ்போஸ் பதிலாக பி ஏன்னு போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலி என்னன்னு வரும்? ஏபின்னு வரும். ஸோ இது ஒரு ரிசல்ட் இருக்கு. ஏபிங்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக்கா இருந்தது அப்படின்னா ஏபி சிமெட்ரிக்கா இருக்கும். எப்பனா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏவா இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே சிமெட்ரிக்கே ஃபெயிலாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ரூவ் ஆயிடலாம். இன்னொன்று ஒரு ஜென்ரலைஸ்ட் ரிசல்ட் ஒன்று இருக்குது. சும்மா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க பிங்கிறது வந்து ரெண்டு பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸாக இருந்தது. இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது சைமல்டேனியஸாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஸோ அப்போ இருந்து அந்த ஏவும் பியும் வந்து நான் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த லீனியர் காம்பினேஷன் அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஏ பிளஸ் பீட்டா பி வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமங்கலாம். இது ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எப்படின்னா இந்த டெஃபினேஷனை வச்சே வரும். ஸோ அதனால தான் நான் இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணேன். ஓகே. தேங்க்யூ ஆல்.